ரமலான் அதுமா முதல் நோம்பு அன்னைக்கு நான் லாங் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், அதுலேயே காமிச்சிருப்பேன். இந்த ஃபலூடா மிக்ஸ் பெரிய தம்பி வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான். ஒவ்வொரு இஃப்தாருக்கும் ஃபலூடா செஞ்சிடலாம்னா இல்ல இன்னைக்கு வேண்டாம், சரி செய்யாம இருந்த அன்னைக்கு ஏமா இன்னைக்கு ஃபலூடா செய்யலாம், இப்படியே போனா இதுக்கு எண்டு இல்லாம போயிடும்ட்டு இன்னைக்கு 1 லிட்டர் பால் எடுத்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி வந்ததுக்கு அப்புறம் ஃபலூடா மிக்ஸ் போட்டுட்டு கட்டி இல்லாம நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணி மூடி போடும்போது ஃபுல்லா மூடாம ஒரு 3/4 வரைக்கும் மூடி வச்சிருக்கேன். ஸோ இது ஆறின உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கிடைக்கவும் சரியா இருக்கும்னு சொல்லி வச்சுட்டேன். 1 கப் மைதா 1 கப் கோதுமை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கட்டியா பணிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு இஃப்தாருக்கு மோமோஸ் தான் செஞ்சு கேட்டிருந்தாங்க. இந்த ரமலான்ல இதோட 4வது வாட்டி நான் மோமோஸ் செய்யறது. பிள்ளைங்க 2 பேருமே சரியான மோமோஸ் பைத்தியம்னு சொல்லணும். எங்களுக்குமே ஒரு அளவுக்கு பிடிக்கும். பொதுவாகவே மோமோஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மோமோஸ்க்கு செய்யற ஸ்டஃபிங்ல அந்த அளவுக்கு மசாலா சேர்க்க மாட்டோம், வெறும் பெப்பர் சீரகத்தூள் தான் சேர்ப்போம். ஆனா இன்னைக்கு வந்து சேஷ்வான் மோமோஸ் தான் செய்ய போறேன். ஸோ அதனால கொஞ்சம் கரம் மசாலா மிளகாத்தூள் சேர்த்திருந்தேன். ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு மாவையும் திரட்டி வச்சுட்டேன். ஸோ நம்ம எந்த பாத்திரத்துல வச்சு நம்ம அவிக்க போறோமோ அதை ஃபர்ஸ்ட் லைட்டா வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமா நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கு மேல நீங்க மோமோஸை வச்சு அவிச்சு எடுத்தீங்கன்னா எடுக்கும் போது பிளேட்ல ஒட்டாம ஈஸியா வந்துடும். எல்லா மாவுலையுமே ஸ்டஃப் பண்ணி மோமோஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த 2 பிளேட்லயும் வந்து இட்லி குக்கர்ல தான் வச்சு அவிக்க போறேன். காலையிலேயே கொஞ்சம் உளுந்த ஊற வச்சு அரைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். ஸோ அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதை வந்து இன்னைக்கு போண்டாவா சுட்டு எடுத்துட்டேன். வெளியே வேலை இருக்குன்னு இன்னைக்கு கஞ்சி கூட வாங்க வரல. ஸோ அதையும் வீட்லயே போட்டுட்டேன். மோமோஸ்லாம் வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வேற ட்ரேல மாத்திட்டு கொஞ்சமா சேஷ்வான் சாஸ் ரெடி பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்தி விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மைக்ரோவேவ்ல எடுத்து வச்சாலும் சரி, இல்ல நீங்க அப்படியே சர்வ் பண்ணாலும் செம்ம சூப்பரா இருக்கும். பார்த்தாலே அப்படியே டெம்ட் ஆகும், அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருந்துச்சு. இந்த சேஷ்வான் சாஸ் மோமோஸ் எப்படி ரெடி பண்ணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன். இன்னைக்கு இந்த இஃப்தார் இப்படிதான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.